இப்போ வந்து வில் சி அம்ப்ரெல்லா ஸ்லீவ்ஸ், அம்ப்ரெல்லா ஸ்லீவ், பட்டர்ஃப்ளை ஸ்லீவ்லாம் சொல்லுவாங்கல்ல. மோஸ்ட் ஆல் மோஸ்ட் அது ஒன் ஆஃப் த சேம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அம்ப்ரெல்லா ஸ்லீவ்னா ஒன்று தான், பட்டர்ஃப்ளை ஸ்லீவ்னாலும் ஒன்று தான், அண்ட் சர்க்கிள் ஸ்லீவ்னாலும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். இமேஜின் நான் லென்த் ஆஃப் த ஸ்லீவ் வந்து ஒரு 8 இன்ச்சஸ் 9 இன்ச்சஸ் போல எடுக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் அந்த 8 இன்ச்சஸோ இல்ல 9 இன்ச்சஸோ எவ்வளவு வருதோ ஃபர்ஸ்ட் அது ஒரு ஹாஃபா போட்டு அது இன்னொரு ஹாஃபா போடுறோம். டபுள் ஃபோல்ட் பண்ணி இப்படி நான் எடுத்துக்கிறேன். ஸோ அம்பரல்லா இந்த ஃபுல் சர்க்கிளோட கட்டிங் தான் இது. ஸோ இந்த இந்த இடத்துல நீங்க கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு 8.5 8.5 அப்படியே மார்க் பண்றோம். இப்போ நான் கொடுக்கறது வந்து ஒரு சிங்கிள் லேயர் தான் நான் கொடுக்குறேன். அதை ஃபர்ஸ்ட் நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் என்னோட மிட் பாயிண்ட், இதுதான் நம்மளோட சென்டர் லைன். உங்களோட பைசப்ஸ் எடுத்துக்கங்க. இப்போ இது வந்து என்னோட பாடி சைஸ் ஒருவேளை 38 இருக்கு வச்சுக்கோங்க. அப்ப நான் ஒரு 3.8, உங்க பைசப்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை கூட இங்க மார்க் பண்ணிக்கலாம். இந்த மேல இருக்க டாப் போர்ஷன் இருக்கு இல்லையா, இத கரெக்டா அந்த லைன் வரைக்கும் இதை மேட்சப் பண்ணும். திரும்பி இந்த ட்ரிப்பை பிடிச்சி இன்னும் ஒரு வாட்டி இதை ஃபோல்ட் பண்றோம். இப்போ இந்த இடத்துல ஸ்லீவோட ரவுண்டா மார்க் பண்ணணும். இந்த ரெடி பண்ண ஆர்ம் ஹோல பேக் அண்ட் ஃப்ரண்ட் இருக்கா, இதை இன்னும் ஒரு வாட்டி 4 ஃபோல்ட் பண்ணிட்டு இது கரெக்டா போய் எங்க சீட் ஆகுதோ அதை வச்சு இதை ஒரு லைன், ஆக்சுவலா லைன் தான் வரும், நம்மளால சர்க்கிள் எடுத்த உடனே பண்ண முடியாது. ஒரு லைன் டிரா பண்ணிடுங்க. லைன் டிரா பண்ணி அதுக்கப்புறம் இதை சரி பண்றோம். மேல இருந்து இதை மெஷர் பண்றேன் 2.5, இந்த பக்கம் மேல இருந்து மெஷர் பண்ற 2.5. அப்போ இந்த 2.5க்கு ஒரு சர்க்கிள் நம்ம இங்க போடணும். இப்போ இந்த சர்க்கிள்லயே கட் பண்ணக்கூடாது, அதுல இருந்து ஒரு 0.25 வரைக்கும் மேல போய் இதை நம்ம கட் பண்ணணும். இப்போ இந்த பார்ட் இருக்கா, இந்த சென்டர்ல இருக்க பெரிய பார்ட், அதை வந்து ஷோல்டர் ஜாயின் கூட வச்சிடுறேன். இந்த சென்டர்ல வச்சுட்டு இதை நான் அப்படியே பின் பண்ணிடுறேன். ஓகே. அண்ட் இதோட டவுன் பார்ட் இருக்கு இல்லையா, இது அப்படியே ஈஸ் பண்ணி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த சின்ன பார்ட் வந்து உங்களோட ஸ்லீவோட டவுன் பார்ட்டுக்கு வரும். சென்டர் லைன் உனக்கு அயன் பண்ணி இருக்கிறதுனால எனக்கு வந்து கரெக்டா அயன் டு அயன் ஒன்னா மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ பாருங்க, ஆர்ம் ஹோல்குள்ள பர்ஃபெக்டா சீட் ஆயிடும், உங்களுக்கு எங்கேயுமே லிஃப்டட் அப்பா இருக்காது. ஒன்ஸ் வந்து தைச்சு முடிச்சு இதை ரிலீஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து இப்படி இருக்கும். யார்கிட்ட எல்லாம் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் இல்ல, ஜிக்ஸாக் மிஷின் இல்லையோ அவங்க எல்லாம் இந்த மாதிரி ரோல்டு ஸ்டிச் பண்ணலாம். இதோ இப்படி ரோல் பண்ணி தண்ணிய லைட்டா தொட்டு இந்த ஃபேப்ரிக்க இப்படி ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த பாருங்க, இதோ ரோல் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் ஒரு தையல் இப்படியே ரோல் பண்ணி தைச்சீங்கன்னா அதோட ஃப்ளோ வந்து என்டையரா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து என்னது அம்பரல்லா ஸ்லீவ். நீங்க இப்படி பார்க்க ஒன்றும் தெரியல, பட் நீங்க வேர் பண்ணும்போது உங்களுக்கு அழகா தெரியும். நான் இப்படி டேபிள்ல வைக்கிறேன், பாடியில இருந்து இது தனியா இருக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்லீவ்லெஸ் பேட்டர்ன் தான். நீங்க கை தூக்குனா கண்டிப்பா உங்களுக்கு ஆம்பிட் இது வழியா தெரியதான் செய்யும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்லீவ்லெஸ் பேட்டர்ன்.